Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we are discussing Tennessee Williams' A Streetcar Named Desire. It's a tragic play because the chief character, Blanche, will be almost dead. She is emotionally dead and she is psychologically dead because she will become mentally upset. அப்போ அந்த மாதிரி ஒரு பிளே. Total number of scenes in the play வந்து 11. In the story focuses on a character called Blanche Dubois. Who is the protagonist of this particular play? Blanche. Blanche with a very painful past. She is broken and she is destitute. She goes to live with her sister named Stella, who is living with a masculine husband, a sexually aggressive husband in a place called New Orleans. சரி, இந்த கோவால்ஸ்கி ஃபேமிலி எங்கே வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they live in a place called Elysian Fields. Okay, கோவால்ஸ்கி யாரு? ஸ்டான்லி கோவால்ஸ்கி, an American Polish பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மேன். அவனுடைய வைஃப் ஸ்டெல்லா. அவங்க ரெண்டு பேரும் எங்க வாழ்றாங்க? Elysian Fields. Elysian Field. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டிமேட்டா இருக்கக்கூடியவங்க. நம்ம இந்த பிளே ஓபன் பண்ணும் போதே நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு பியூட்டிஃபுல்லா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டான்லி என்ன பண்றாருன்னா, ஹி பைஸ் மீட். அந்த மீட் வாங்கிட்டு வர்றாரு ஒய்ஃபு கிட்ட. ஒய்ஃபு கிட்ட கையில கொடுக்காம என்ன பண்றான், அப்படியே அதை தூக்கி போட்டு பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். அப்ப பிடிச்சிக்கோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா விஷயமா இருக்கு. பட் a man throwing flesh at a lady and the lady catching it refers to the kind of sportive life they live, the carnal life they live. இப்போ நமக்கு ஸ்டெல்லாவுடைய சிஸ்டருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கு. இந்த ஸ்டெல்லாவுடைய சிஸ்டர் யாரு அப்படின்னா, லேடி பை நேம் Blanche Dubois. And she is described as a former southern belle. பெல்லே அப்படின்னாவே ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி. இந்த லேடி she is in her late 30s. Okay, late 30sல இருக்கிறவங்கன்னா ஏறக்குறைய 36, 37, 38, 39 ஆக இருக்கலாம். இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னா, she lived in their family home. What is the name of the family home of Blanche Dubois and Stella Kowalski? Belly Reeve. Belly Reeve. பெல்லி ரீவ் அப்படிங்கிற அந்த ஒரு வீட்டில் அவர் இருந்தார். ஆனா அந்த வீடு இப்ப கடனுக்கு மூழ்கி போய்விட்டது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ஓகே, இந்த பெல்லி ரீவ் அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதையும் நான் இங்க போட்டுறேன். வாட் இஸ் த டிரான்ஸ்லேட்டட் மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் பெல்லி ரீவ்? The word belly reeve, if it is translated into English, would mean a beautiful dream in French language. French languageல இதுக்கு மீனிங் என்னன்னா பியூட்டிஃபுல் ட்ரீம். அது ஒரு கனவு வீடு. அந்த கனவு வீடு எங்க இருந்துச்சுன்னு கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. பெல்லி ரீவ் வாஸ் இன் லாரல், மிசிசிப்பி. மிசிசிப்பி மாகாணத்தில் லாரல் என்ற ஒரு இடத்தில் தான் அவங்க வீடு இருந்தது. அந்த வீடு ஏலத்திற்கு போய்விட்டது. அதனால அந்த இழந்த நிலையில் அவ என்ன பண்றா, வீடு போச்சு, ஏற்கனவே அவ கடந்த காலத்துல அவருடைய பேரு புகழ் மதிப்பு எல்லாமே போச்சு. அந்த ஊர்ல இவள இனிமேட்டுக்கு இங்க இருக்காதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போமா அப்படின்னு ஊரை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஒரு ப்ராமிஸ்கியூவஸ் லைஃப் வாழ்ந்தா, செக்ஷுவலி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால். அதனால இன்னமேட்டுக்கு இங்க இருந்தீங்கன்னா உன்னை அடிச்சே கொன்றும் ஓடி போயிருந்தாங்க. அதனால அந்த வீட்டை அங்க ஊரை விட்டு போக வேண்டிய மாதிரி சூழ்நிலை வந்தது. அப்ப அவ எங்க போனா, நியூ ஆர்லியன்ஸ் போனால். நியூ ஆர்லியன்ஸ்ல அவருடைய சிஸ்டர் இருந்தால். அந்த சிஸ்டருடைய பேர் ஸ்டெல்லா. ஸ்டெல்லா துபாய்ஸ். Now she is Stella Kowalski. They live in the French quarter of New Orleans in a place called Elysian Field. Is the information clear, teachers? Yes, sir. இப்போ அவ என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போறா. சகோதரிக்கு ஒரே சந்தோஷம் தான். இருந்தாலும் என்ன திடீர்னு வந்திருக்க அப்படிங்கும் போது
அந்த பக்கத்து அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே ஸ்டெல்லாவுடைய சகோதரி வந்திருக்கா. அவ ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு சூப்பரா ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கா. அவ நல்ல பயங்கரமா ஃபேஷனபிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏன் அப்படின்னா அந்த ஏரியால எல்லாமே புவர் ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்க. அதனால என்ன பண்றாங்க, வச்சக்கன்னு வாங்காம இவ்வளவு பாக்குறாங்க. அப்ப இவருடைய பேக்ரவுண்டை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது அவ என்ன சொல்றா, நான் மாதிரி இங்கிலீஷ் டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப ஐ ஹாவ் லிட்டில் நர்வஸ் ப்ராப்ளம், ஸோ ஐ ஹவ் டேக்கன் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸ்னு ஒரு பொய்ய சொல்றா. உண்மையாலுமே அவளை அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றி விட்டார்கள். அந்த ஊர்ல எல்லாருமே இவளை ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த ஒரு இமேஜ்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவ என்ன பண்ணியிருக்கிறா, ஸ்டெல்லாவுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாள். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா. இந்த வீட்டுக்கு வந்து அவ சும்மா இல்ல, அவ கொஞ்சம் அந்த பணக்கார திமிரை வந்து இந்த வீட்டுல காட்டுறா. என்ன அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப புவரான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. இட்ஸ் அ ஷாபி 2 ரூம் அபார்ட்மெண்ட். அது 2 ரூம் அப்படிங்கிற நடுவில் ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம பிளேல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அவ அங்க இருக்கிறா. அந்த ஹஸ்பண்டை பத்தி இவ ரொம்ப கமெண்ட் பண்ணுவா. அந்த ஹஸ்பண்டுக்கும் அது கேட்கும் பொழுது அந்த ஹஸ்பண்ட் இவ மேல ரொம்ப கோவப்பட போறான். அப்படித்தான் ஸ்டோரி வரப்போகுது. சரியா? இப்போ ஸ்டான்லி அப்படிங்கிற அந்த ஒர்க்கிங் கிளாஸ் ஹஸ்பண்ட், ஜஸ்ட் 1 minute டீச்சர்ஸ், ஐ வில் பி பேக். ஸோ பிளான்சே துபாய்ஸ் ஸ்டெல்லாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்டெல்லாவுடைய வீடு வந்து ரொம்பவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய வீடு. அவருடைய ஹஸ்பண்ட் ஸ்டான்லி இஸ் அ மிடில் கிளாஸ் மேன் வித் மிடில் கிளாஸ் மேனரிசம்ஸ். அப்போ அந்த மிடில் கிளாஸ் மேனை பத்தி இவ கமெண்ட் பண்றா. அதே நேரத்தில் இந்த ஸ்டான்லி ஃப்ரம் அ ஹம்பிள் பேக்ரவுண்ட், ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா, ஹி டிஸ்லைக்ஸ் பிளான்சேஸ் மேனர்ஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் அஃபெக்ஷன். அப்பர் கிளாஸ்னா அந்த அப்பர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ரொம்ப பந்தாவா இருப்பாங்களோ அந்த மாதிரி பந்தாவா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், இவ வந்திருக்கிறா அப்படிங்கும்போது சும்மா வந்திருக்க மாட்டா. அதனால அவளை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்கிறான். ஏன் வந்தீங்க, என்ன இவ்வளவு நாள் வரல, இப்ப வந்திருக்கிறீங்க, அந்த வீடு என்னாச்சு, நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்னாச்சு, உங்க ஹஸ்பண்ட் ஏன் சீக்கிரமா இறந்தாரு, உங்க ஹஸ்பண்ட் ஒரு வேலை அவ சூசைடு பண்ணிக்கிட்டான் அப்படிங்கும் போது வேற மாதிரி நீங்க ஒரு வேலை தப்பானவங்களா இருந்து அப்படிங்கிற மைண்ட் எல்லாம் ஓடும் இல்லையா? ஒரு இளம் விதவைனா 1008 கேள்வி கேட்கும் இந்த உலகம். இவங்க சைட்ல பிரச்சனையே இல்லாம ஹஸ்பண்ட் சைட்ல பிரச்சனை இருந்தா கூட அந்த உலகம் வேற மாதிரி தான் அந்த லேடியை பார்க்கும். அந்த முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் யாருக்கு வந்து பெரிய ஆபத்து ஏற்படும், யாருக்கு பெரிய இழப்பு? முள்ளுக்கு கிடையாது, சேலைக்கு தான் ஆபத்து அப்படின்னு நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க பழமொழி. எப்படின்னா அந்த அளவுக்கு இந்த உமனுடைய லைஃப் வந்து ரொம்ப ப்ராப்ளத்துக்குரிய லைஃப். அப்ப இவன் வந்து என்ன பண்றான், அவளை துருவி துருவி கேட்கும் போது பிளான்ஷே பிகம்ஸ் வெரி மச் ட்ரபிள். இப்ப இந்த ஸ்டான்லியை பத்தி நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா, he is a believer in Napoleonic code. Napoleonic code அப்படின்னு ஒரு கோடு இருந்து, according to the code, if there is a lady who inherits a property, if she is married, the property belongs to the husband. அப்ப இவன் என்ன பண்ணா அப்படின்னா, தன்னுடைய ஒய்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த பூர்வீக வீடு பெல்லேரீவ் என்பதை விற்று அதிலிருந்து வரக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் இவனுக்கும் வந்து சேரும்னு இருந்தான். ஆனா இவனுக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டா. யாரு குண்டை தூக்கி போட்டா? பிளான்சே. அது வந்து கடல்ல மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன கேக்குறான், பேப்பர்ஸ் கொடுங்க, நான் பேப்பர்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான், பேப்பர்ஸ் எல்லாம் இப்ப என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மலுப்புற மாதிரி பேசுறான். அதே நேரத்துல அவன் என்ன பண்றா, தன்னுடைய லாஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹஸ்பண்ட் வந்து என்ன எப்படி என்ன எல்லாம் எப்படி லவ் பண்ணாரு, ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால அவர் இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஸ்டான்லி வந்து பிளான்சே கிட்ட சொல்றான், நாங்க 2 பேரும் வாழ்ந்த போது கூட எங்களுக்கு பெருசா தெரியல, இப்ப எனக்கும் ஸ்டெல்லாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகிறது, இப்ப இந்த குழந்தைக்காக தான் அந்த சொத்தை நான் எதிர்பார்த்து இருந்தேன், ஆனா அதுவும் இல்லைன்னு நீ சொல்ற, நான் முழுமையா நீ சொல்றதை நம்ப மாட்டேன். அவ என்ன சொல்றா, இல்ல நான் வந்து இந்த மாதிரி நிறைய கடன் வாங்கல, இந்த மூதாதையர்கள் வாங்கின கடன் வந்து வட்டிக்கு மேல வட்டி போட்டு குட்டி போட்டு அந்த இடமே மூழ்கி விட்டது, வேற வழி இல்லாம நான் கஷ்டப்பட்டு அந்த இடத்தை வித்துட்டேன், வித்து கடன் எல்லாம் அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அவன் ரொம்ப அப்செட் ஆகி என்ன பண்றான், அவன் தன்னுடைய நண்பர்களோடு போக்கர் கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருந்தான். இதோட நம்ம நிப்பாட்டுவோம். அடுத்த கிளாஸ்ல மீதியை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, we are winding up.